அவ்வளோ வல்லமையுள்ளவராக இருந்த மக்கள் எதிர்த்து நின்றாங்களே, எனக்கு கீழ்ப்படிவாங்களா? உங்க மேலே கர்த்தருடைய பொறுப்பு, தலைமைத்துவம், கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய ஆளுமை உங்கள் மேல் வருமானால், உங்களுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தரே அவர் முன் உங்கள் முன் செல்லுவார். அவர் முன் போவார். நீங்கள் அவர் பின்னாக போகும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்கள் மேலே வர்றபடினாலே ஜனங்கள் உங்களுக்கு கீழ்ப்படிவார்கள். அது வேலை செய்யும் ஸ்தலமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், அல்லது இயற்கைக்கு மேற்பட்ட பிசாசினுடைய சக்திகளாக இருக்கலாம். அத்தனையும் இந்த வருஷம் உங்களுக்கு கீழ்ப்படும்படிக்கு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே அனாவசியமாக யோசித்து உங்கள் மனதை தளர்ந்து போக செய்யாதிருங்கள். பலங்குண்டு திடமனதாய் இருங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவார். அடுத்தது, 40 வருஷம் ஆகியும் இஸ்ரவேல் மக்களால் இந்த சுதந்திர பூமியை சுதந்திரிக்க முடியல. காரணம் ஒன்று, அவங்களுடைய கீழ்ப்படியாமல் அவங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நின்னது. அடுத்தது அவிசுவாசம். வேவு பார்க்க போனாங்க. ஐயோ, அந்த ஜனங்கள் அவ்வளோ பெரியங்கள், ராட்சச பிரிவுகள், நாங்களும் வெட்டுக்கிளியை போல் இருக்கிறோம், இப்படிலாம் சொன்னாங்க இல்லையா? ஆக உங்களுக்குள் இருக்கிற சந்தேகம் அவிசுவாசத்தை எடுத்து போடும்படி தேவன் விரும்புகிறார். நீங்கள் உங்களுக்குள் இருக்கிற அவிசுவாசம், உங்களுக்குள் இருக்கிற சந்தேகம், உங்களுக்குள் இருக்கிறதான குறைந்த மதிப்பீடுகளை இந்த புதிய வருஷத்தில் உங்களை விட்டு அகற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படி நீங்கள் அகற்றும் பொழுது உங்கள் மனதில் இருக்கிற குழப்பங்கள் வெளியேறும், பயம் வெளியேறும். மோசே அல்ல, அவரால் செய்ய முடியாததை செய்யும்படிக்கு தேவன் உங்களை தெரிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். அடுத்ததாக, கானான் என்கிறது ஒரு வாக்களிக்கப்பட்ட ஒரு பூமி. அங்கே பெரிய பெரிய பலசாலிகள் இருந்தாங்க. செய்ய வேண்டிய காரியம் இவ்வளவு பெருசாக இருக்கே, என்னால் இதை செய்ய முடியுமா அப்படின்னு காரியங்களையும் சூழ்நிலைகளையும் பார்த்து சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். இந்த வருஷம் இதுவரை நீங்கள் செய்யாத பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறீங்க. பெரிய பெரிய அசாத்தியமான காரியங்கள் உங்கள் கைகளிலே வசப்படும். அது உங்கள் குடும்ப வாழ்விலாக இருக்கட்டும், பொருளாதாரத்திலாக இருக்கட்டும், சரீர சுகத்தில் இருக்கட்டும், வேலை செய்யும் ஸ்தலத்தில் இருக்கட்டும், ஊழியங்களில் இருக்கட்டும், இதுவரை தொடாத ஒரு உச்சம் இந்த 2026 கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது பலம் கொண்டு திடமனதாக இருக்க வேண்டும். எப்படி? தளர்ந்து போகாத இருதயம், கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்கிற மனநிறைவு, நான் தனியே இல்லை என்கிறதான உணர்வு எப்போதும் உங்களுக்குள் இருக்கும் பொழுது